ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் செயின் ஸ்டிச். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இதில் எப்படி ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயின் போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக், அதாவது சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், அதைத்தான் லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் திரும்ப அதை அப்படியே கொஞ்சம் பேக் சைடில் மூவ் பண்ணி அதில் ஒரு குட்டி லாக் போடணும். அதுக்கு பிறகு ஃபார்வேர்டில் போகிறோம்ல, அப்போ லாங் செயின் ஸ்டிச் போடணும். அகெயின் பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், பேக் சைடு மூவ் பண்ணி குட்டி லாக் ஸ்டிச் போட்டு மறுபடி ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரணும். இதுதான் பேக் செயின் ஸ்டிச். இப்போ நான் இதை வந்து லைனில் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு திலகம் ஷேப் வரைஞ்சி அதில் வந்து பேக் செயின் ஸ்டிச் வந்து போடுறேன். பாருங்கள், இதில் வந்து டேனிங் எல்லாமே நிதானமாக பொறுமையாக தான் அந்த வளைவாக இருக்கிற இடத்துலலாம் போடணும். சில்க் த்ரெட் அப்படிங்கிறதுனால பொறுமையாகவே போடுங்க. பழக பழக வந்து கட்டாயம் வந்துடும். ஈஸியாக தான் இருக்கும். நிதானமாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் வேகமாக இழுத்தாலோ இல்லை கீழே வந்து அந்த த்ரெட்டை வந்து நம்ம டைட்டாக பிடிச்சிருந்தாலோ நூல் வந்து கொஞ்சம் கட் ஆகும். நம்ம கீழேயுமே லூஸாக தான் பிடிச்சிருக்கணும், ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. நம்ம அந்த நீடிலில் ஊசி வந்து கோர்த்து இழுக்கிறப்ப கீழே வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிடணும். அப்படின்னா ஈஸியாக மேலே வந்துடும். நம்ம இங்கே மேலே தைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே வந்து நம்ம கவனிக்க மாட்டோம். கீழேயும் மேலே நீடில் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருப்போம். அதனால த்ரெட் வந்து ஒழுங்காக வராது. நீங்கள் வந்து கீழேயும் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிட்டு அப்படி நிதானமாக தைக்கிறப்ப தான் வரும். நம்ம டைட்டாகவே பிடிக்கக்கூடாது. நீடிலாக இருக்கட்டும், த்ரெட்டாக இருக்கட்டும், ரொம்ப டைட்டாகவே பிடிக்கக்கூடாது. நார்மலாக பிடிச்சி நம்ம அப்படி மெதுவாக தைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தையல் வந்து நீட்டாக அழகாக வரும். அப்புறம் வந்து ஸ்பீடு வரும், நூல் கட் ஆகாது, தையலும் நீட்டாக வரும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நம்ம வந்து உடனே ஷேப்ஸில் அந்த மாதிரிலாம் நீட்டாகவே வராது. சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் ஒரே நாளையில் இப்படி பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அழகாக நீட்டாக போட்டாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு வேளை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கோர்ஸில் சேர்ந்து ஒரே நாளையில் வேணால் அவங்க வந்து போட்டிருக்கலாம். புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து கட்டாயம் ஒரே நாளையில் போடவே முடியாது. ஒரு லைனில் வேணால் செயின் ஸ்டிச் வேணால் போடலாம். செயின் ஸ்டிச்சு ஒரு லைனில் போடலாம். அதையே ஒரு ஷேப்ஸு, ஸ்கொயர், சர்க்கிள் அந்த மாதிரி ஷேப்ஸில் போடுறது வந்து கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டேர்ன் பண்ணணும்ல, டேரெக்ஷன் வந்து திருப்பி திருப்பி வந்து நீடில் வச்சு நம்ம தைக்கிறப்ப அந்த ஒரு டேரெக்ஷனுக்கும் அந்த நூல் வந்து கட் ஆகும். நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரே லைன் மட்டும் போடுறதுக்கு ஈஸியாக வேணால் வரலாம். அதனால ஒரே நாளையில் முடியாது தான். அதனால் நிதானமாகவே பழகுங்க. அவங்களாம் போடுறாங்களே அப்படின்லாம் நம்ம எதுவுமே நினைக்க வேண்டாம். நம்ம வந்து நிதானமாகவே பழகலாம். அதனால் மெதுவாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டிச்சுன்னு போடுறாங்கல்ல, அப்படிலாம் இல்லை. அந்த ஸ்டிச்சையே நீங்கள் 3 நாளாக பழகுங்க. ஒரு நாள் போடுற ஸ்டிச்சை 3 நாள் டைம் எடுத்து பழகுங்க, ஈஸியாக வந்துடும். நான் அந்த ஷேப்பில் போட்டு முடிக்க போகிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.